தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்திருப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது. இதில் பல கேள்விகள் எழுகின்றன. 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் அருகே மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 2020ஆம் ஆண்டில் எட்டயபுரம் அருகே மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் 2022ஆம் ஆண்டில் இதே நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்டில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. மேல்முறையீட்டில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டு இருக்கிறது. பல வழக்குகள் உடைய ஒரு சரித்திர பதிவேறு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும் போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது. இதற்கு காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். பெண்கள் பற்றி சர்ச்சையாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நக்சல் ஆதரவு அமைப்பினர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருப்பதால் அவர்கள் மூவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மீது தாக்குதல் நடத்த நக்சல் ஆதரவு கும்பல்கள் சதித்திட்டத்துடன் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து உளவுத்துறை மற்றும் கியூ பிரிவு போலீசார் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் 3 பேருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களின் பயண திட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் சேகரித்து அந்த இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட மூவரும் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் நீர் தேங்கியதில் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி அன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்திற்கான முதல் பிறை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி மாலை தென்பட்டது. இதனால் பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் ரமலான் மாதத்தின் நோன்பு தொடங்கியது. இந்நிலையில் ஹிஜ்ரி 1447 ரமலான் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கில மாதம் மார்ச் 19ஆம் தேதி மாலை ஷவ்வால் மாத பிறை தென்படாததால் வரும் சனிக்கிழமை பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி முப்தி உஸ்மான் முகமதியின் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வெங்காய பாரம் ஏற்றி வந்த லாரி தென்காசி மாவட்டத்தில் பறக்கும் படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், மகாராஷ்டிராவிலிருந்து வெங்காய பாரம் ஏற்றிக்கொண்டு தென்காசி மாவட்டத்திற்கு சென்ற லாரியை பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்துள்ளனர். உரிய ஆவணங்களை காட்டிய போதும் 10க்கும் மேற்பட்ட லாரிகள் விடுவிக்கப்படவில்லை. பறக்கும் படை அதிகாரிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் லாரிகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பறக்கும் படை அலுவலர்களுக்கு லாரி தொழிலாளர்கள் சமர்ப்பிக்கும் போக்குவரத்து ஆவணங்கள் குறித்த புரிதல் இல்லை. நடத்தை விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதே நிலை நீடித்தால் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். குறிப்பாக தேர்தல் பணிகளுக்கும் லாரிகளை இயக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். ஆந்திரா, தெலுங்கானாவில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வரும் சூழலில் அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் செயற்கை போதைப் பொருட்களை விட இயற்கையாக பயிரிடும் கஞ்சாவுக்கு ஏராளமானோர் அடிமையாகியுள்ளனர். பழங்குடியினர் பகுதி உட்பட பல இடங்களில் கஞ்சா பயிரிடப்படும் நிலையில் அவற்றை தடுக்க தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்திய மின் உற்பத்தி துறையில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உலக அளவில் மிக வேகமாக வளரும் பெரும் பொருளாதார நாடான இந்தியா தனது எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையான காலகட்டத்தில் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றுள்ள குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை உள்ளிட்ட மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான பல்வேறு புதிய அம்சங்களுடன் கூடிய மாநில மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை தெலுங்கு புத்தாண்டு நாளில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார்.
முதியவர்களுக்கான சிறப்பு பராமரிப்பை உறுதிப்படுத்தவும் சமூக நிலைத்தன்மையை விரிவுபடுத்தும் வகையிலும் கூட்டு குடும்ப முறைக்கு புத்துயிர் கொடுப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குழு மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மத சுதந்திர மசோதா 2026 சத்தீஸ்கர் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் கட்டாய மத மாற்றத்தை தடுக்கும் மத சுதந்திர மசோதா மகாராஷ்டிரா பேரவை மற்றும் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சத்தீஸ்கர் பேரவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட பாஜக தலைமை மறுத்ததால் பாஜக நிர்வாகி ஒருவர் கதறி அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அழுவதை பார்த்து அவரது ஆதரவாளர்களும் கண்ணீர் விட்டு அழுதனர். இருப்பினும் அவருக்கு வாய்ப்பு வழங்க தலைமை மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சஞ்சய் ராய் அழுத வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. பாஜக நிர்வாகி சஞ்சய் ராய்க்கு ஆதரவாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேற்காசிய நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் தன் சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக ஈரானுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். கத்தார் ஒரு அப்பாவி நாடு, அதன் மீது ஈரான் தேவையற்ற முறையில் தாக்குதல் நடத்துவது முறையல்ல. இனி இஸ்ரேல் ஈரானை தாக்காது. ஆனால் ஈரான் மீண்டும் கத்தார் மீது கை வைத்தால் ஈரானின் ஒட்டுமொத்த எரிவாயு தளங்களையும் அமெரிக்கா தரைமட்டமாகும் என்று கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 14 பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 294 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய நாட்களில் வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.